அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரைக் கண்டால் அவரென்றே கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் மறைகளுக்கு இறுதியாவார். 61வது அமர்வு மணிவிழா அமர்வாக இன்று கூடியிருக்கிறோம். சென்ற வாரத்தில் வாலி வரை நடந்திருக்கிறது. அதை பற்றி அவர் சொல்வார். ராமாயணத்திலே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய இடமாகிய வாலி வரையை நான் பார்க்க போகிறேன். என்ன ஒரே வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் முழுமையாக பார்க்க போகிறேன். ஒரு பக்கத்தை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள், அந்த பக்கத்தையும் சேர்த்து பார்க்க போகிறேன். அது என்ன பக்கம் என்றால், வாலி வதையை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்று நாம் எல்லோரும் மிக விமர்சையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வாலி வதையை பற்றி வாலி என்ன நினைத்தான் என்பதை யாருமே பேசுகிறோம். அதையும் சேர்த்து பார்க்கிறோம். அப்போதுதான் பார்வை முழுமைப்படும். ஒரு போன வாரம் என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு இன்றைய வகுப்பை தொடங்கும். போன வாரம் அவர்கள் ராமன், லட்சுமணன், சுக்ரீவனோட அமைச்சர்களோட ஆலோசனை நடத்தின பகுதியில் ஆரம்பித்தோம். முதல்ல வாலியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அதன் மூலமாக கிடைக்கிற வானர சேனையை வைத்து தான் சீதையை தேட முடியும், இல்லைன்னா சீதையை ராவணன் எங்கே வேணா வச்சிருக்க கூடும் அப்படின்னு அனுமன் அறிவுறுத்தலையும் அதை ராமர் ஏற்றுக்கிறதையும். ரொம்ப முக்கியமான இது என்னன்னு சொன்னால், அதுக்கு முன்னால்தான் சுக்ரீவன் என் வேலை எப்படி வேணா போட்டோம், இந்த வேலையை முதல்ல பார்த்துடலாம் சொல்லிடுறான். அந்த உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறான். அது அப்போ தான் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அவர் குறுக்கிட்டு சொல்கிறார். அப்புறம் ஒரு 5 பாடல்கள் அவங்க வர்ற மலை வர்ணனை, கிஷ்கிந்தாவோட வர்ணனை. அதுக்கப்புறம் வாலியோட அரண்மனை வாயிலில் வாயில் அரண்மனை பக்கத்தில் வந்தோடனே ராமரே தான் அந்த யோசனையை சொல்றார். நான் ஒளிஞ்சிருந்து வாலி மேல அம்பு எய்கிறேன், நீ போய் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சுக்ரீவன் போய் ஆரவாரம் விட்டு வாலியை போருக்கு அழைக்கிறான். அப்போ வாலி புறப்படுற நேரத்தில் தாரை அவனை தடுத்து நிறுத்துறா. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவனுக்கு அவன் சும்மா திரும்பி வரப்போறது கிடையாது, அவனுக்கு ஒரு துணை இருக்கு, அது ராமன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உடனே என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, பெண் என்பதால் நீ இப்படி பேசுற, ராமன் அப்படியெல்லாம் செய்யறவர் கிடையாது, ராமன் தம்பிக்காக இதையெல்லாம் சேர்ந்தவன், அவன் எங்களுக்கு இடையிலான சண்டையில தலையிடுற மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு வாலி சொல்லிட்டு அதுக்கு மேல தாரை ஒன்றும் பேச முடியாம ஊமையாடுறா. வாலி வெளியே வரான். அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ராமருக்கும் லட்சுமணனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலையும் பார்த்தோம். இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் ராமர் கேட்கறதும், லட்சுமணன் சொந்த அண்ணனையே கொள்றதுக்காக இது நியாயமான்னு கேட்கறதும், ஒரு விலங்கோட நியாயம் வேற நம்ம நியாயம் வேறன்னு அவர் சொல்றதும், எல்லா தம்பிகளும் பரதன் மாதிரி இருந்துருவாங்களான்னு ஒரு சூசகமா ஒரு வரி சொல்றது, அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் ரொம்ப உக்கிரமா போர் நடக்குது. அதுல சுக்ரீவன் யார் வாலி யாருன்னு ராமரால கண்டுபிடிக்க முடியாததுனால அவர் எதுவும் செய்யல ஆரம்பத்துல. நடுவில் சுக்ரீவன் ரொம்ப அடிபட்டு ஓடி ராமர்கிட்ட தஞ்சமடையும் போது ஒரு மாலையை போட்டு, இந்த மாலையை அணிந்து கொண்டு போ, எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றதும், அந்த மாலையை அணிஞ்சுக்கிட்டு போன உடனே இவன் திரும்பி வந்துட்டானேன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோட வாலி அவனை பார்த்து மறுபடியும் தாக்க ஆரம்பிக்கிறதும், அந்த நேரத்துல ராமன் விட்ட அம்பு அவன் மேல தூக்கி சுக்ரீவனை கீழே போற நேரத்துல தலைக்கு மேல உயர்த்தி மார்பை விரிவாக காட்டி கொண்டு நிற்கின்ற நேரத்துல அம்பு ஏற, அந்த அம்பு அந்த அம்புல போய் அவர் விடுறதோட அவனை நிறுத்தணும். இவர் நான் வேறிருந்து எப்ப தொழிலேன் அப்படின்னு சொல்வதே ஒண்ணு, சுக்ரீவன் சொல்லுகின்றபடி வாலி நிஜமாகவே அப்படி அடிக்கிறானா என்பதை நேரடியாக பார்த்து உறுதி செய்து கொள்வது. இது ஒரு பார்வை. சுக்ரீவன் தன்னை பார்க்கும்போதெல்லாம் அடிக்கிறான், உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறான் அப்படின்னு சொல்றது அது உண்மைதானா என்பதை நேரடியாக பார்த்து பரிசோதனை செய்து அதை நிச்சயப்படுத்த கொண்டாடுகிறது. இது ஒரு பார்வை. இதற்கு அடுத்தது தன்னிடம் தஞ்சம் புகுந்தவன் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இறக்கப் போகிறான், அடுத்த வினாடி இறந்து விடுவான் என்கின்ற நேரத்தில் அவனை காப்பாற்ற எதை வேண்டாலும் செய்யலாம். இது ஒரு பார்வை. இந்த 2 பார்வையும் அநேகமாக பார்க்கப்படாத பார்வைகள். அதனால் இந்த பார்வையில் வைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம தொடர்பு
இன்னைக்கு வந்து 60வது பாட்டுல இருந்து ஆரம்பம். வெற்றி வீரனது அடுகனை அவன் மிடல் உரத்து ஊடு உற்றது அப்புறத்து உராதமுன் உருவலி கரத்தால் பற்றி வாலினும் காலினும் பிணித்து அகப்படுத்தான் கொற்ற வெண்கொடு மரளியும் சிறதலம் குலைந்தான் எழுந்து வான்முகடு படுப்பன் என்று இவரும் அகப்படுப்பன் என்று இவரும் உழுந்து பேர்வொழி திசை திரித்து ஒருப்பல் என்று உதைக்கும் விழுந்து பாரினை வேறொடும் பறிப்பல் என்று உருக்கும் அழுந்தும் இச்சரம் எய்தவன் ஆர்கோல் என்று அயிர்க்கும் எற்றும் கையினை நிலத்தொடும் எரிப்பொறி பரப்ப சுற்று நோக்குறும் சுடுதரத்தை துணைக்கரத்தால் பற்றி வாலினும் காலினும் வலியுற பறிப்பான் உற்றுராமையின் உலையுறு மலையென உருளும் தேவரோ என அயிர்க்கும் அத்தேவர் இச்செயலுக்கு ஆவரோ அவருக்கு ஆற்றலுண்டோ எனும் அயலோர் ஏவரோ என நகை செய்யும் ஒருவனே இறைவர் மூவரோடும் ஒப்பான் செயலாம் என மொழி நேமிதான்கொலோ நீலகண்டன் நெடுஞ்சூலம் ஆமிதான்கொலோ வன்றெனில் அன்றெனில் குன்றுரு வயிலும் நாம இந்திரன் வஜ்ர படையுமென் நடுவன் போமெனும் துணை போதுமோ யாதென புழுங்கும். இன்னும் ஒண்ணு படிச்சிடுறேன், 5 வரணும். வில்லினால் துறப்பரிது இவ்வெஞ்சரம் என வியக்கும் சொல்லினான் நெடு முனிவரோ தூண்டினார் என்னும் பல்லினால் கடிப்புறும் பலகாலும் தன் உரத்தை கள்ளி ஆர்ப்படும் பறிக்கும் அப்பகழியை கண்டார். ஆலியுடைய மார்பில வாழைப்பழத்துல ஊசி நுழைவது போல நுழைவதை பார்த்தோம். நீங்கள் சென்ற அமர்விலே பார்த்திருக்கீங்க. அதுல வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அம்பு உள்ள போகிறதுக்கு முன்னா போய் பின்பக்கம் வரணும். அது வரத்துக்கு முன்னாலே அவன் கையால் பிடிச்சிடும். ஆனா அது ஆழ உழுந்து உள்ளே நுழைந்தபடி இருக்கிறது. இவனுடைய இது இந்த வர்ணனையெல்லாம் கவனிங்க. முதல்ல கையால் பிடிச்சான், வாளால் பிடிச்சான், அப்புறம் பற்களால் பிடிக்கும். பற்களால் கடிச்சு குதறி அந்த இடத்த கல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ அது ஆழமாக புதைந்து கொண்டே இருக்கிறது. இவனுக்கு பிடிக்கிறதுக்கான இடம் குறைஞ்சு கொண்டே வருது. இதெல்லாம் நம்ம இந்த வர்ணனையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடலை படிப்போம். வெற்றி வீரனது அழுகனை அவன் மிடல் உரத்தூடு உற்று அது அப்புறத்து உராத முன் உருவலி கரத்தால் பற்றி வாலினும் காலினும் பிணித்து அகப்படுத்தான் கொற்ற வெண்கொடு மரலையும் சிறதலம் குலைந்தான். சிறக்கம்பம் செய்தல், கரக்கம்பம் சிறக்கம்பம் செய்தல்னு சொல்லுவாங்க. சிறக்கம்பம்னாக்க தலையசைத்து பாராட்டுவது. யமனே தலையசைத்து பேஷ் அப்படின்னா, வெற்றி வீரனது அழுகனை ராமனுடைய வெற்றியை தருவதாகிய சரமானது அவன் உரத்தோடு அவன் மார்பில உற்று அது அப்புறத்து உராமனல், அது அந்த பக்கத்துக்கு போகாத முன்னால் முதியின் வழியாக வெளிப்படுவதற்கு முன்னால் வலிக்கரத்தால் பற்றி, தன்னுடைய வலிமையான கரத்தினாலே பற்றி வாலினாலும் காலினாலும், ஒரு கையே ஒரு பக்கம் காலு ஒரு பக்கம் வால், எல்லாத்தாலையும் பிடிச்சி இழுத்து நிறுத்தி, இப்போ அவ்வளவு கேப் இருந்திருக்காங்க. அந்த அந்த இடத்துக்கு மிச்சம் அவ்வளவு இடம் இருந்திருக்கு. பிடித்து அகப்படுத்தான் கொற்ற வெண்கொடு மரலையும் சிறதலம் குறைந்தான். யமன் கூட தலையை அழைத்து பலே பேஷ்னு சொன்னான். எழுந்து வான் முகடு இடித்து உகப்படுப்பல் என்று இவரும் என்று மேல் எழுவான். மேலே இவர்தல் அப்படிங்கிறது மேலே எழுதல் என்று இவரும் உழுந்து பேருமுன் திசை திரிந்து ஒருப்பல் என்று உருக்கும் விழுந்து பாரினை வேறடும் பறிப்பல் என்று ஓரும் அழுந்தும் இச்சரம் எய்தவன் ஆர்கொல் என்று அயிர்க்கும். எழுந்து வான் முகடு இடித்து உகப்படுப்பல், வானத்தின் முகட்டை இடித்து அது கீழே உகுமாறு படுப்பேன் என்று கிளம்புவான், மேலே எழுவான். உழுந்து பேருமுன், உளுந்து உருள்கின்ற சமயத்திலே, உளுந்து போட்ட உளுந்து
எள்ளு போட்டா எள்ளு விட இடம் இல்லைன்னு சொல்ற மாதிரி உளுந்து உருள்கின்ற சமயம். உளுந்துங்கிறது உளுந்து 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 பேரும் உளுந்து ஒரு தடவை உருள்றதுக்குள்ள பேரமும் திசை தெரிந்து ஒழுப்பது, எல்லா திசைகளையும் சுற்றி சுற்றி முறித்து அழிப்பேன் என்று ஆர்ப்பான். விழுந்து பாரினை வேரோடும் பறிப்பது, கீழே விழுந்து உலகத்தையே வேரோடு பறித்து எடுப்பேன் என்று நினைப்பான். இப்படி அழுந்துகின்ற இந்த சரத்தை யார் எய்தவன் என்று சந்தேகப்படுவான். இப்படி யாரால எதிர்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சரம், இவ்வளவு வேகம் வாய்ந்த ஒரு சரத்தை எய்தவன் யாராக இருக்க முடியும் என்று ஐயுறுவான். எட்டும் கையினை நிலத்தோடும் எரிப்பொறி பரப்ப எற்றும் கையினை நிலத்தோடும் எரிப்பொறி பரப்ப சுற்றும் நோக்குறும் சுடுசரம் தன்னை துணை கரத்தால் பற்றி வாலினும் காலினும் வலியுற பறிப்பான். உற்று உறாமையின் உலையுறும் மலை என உருளும். கையால வாலி தன் கைகளாலே நிலத்தை மோதி மோதி ஓங்கி ஓங்கி அறைவான். சுற்றிலும் தீயழ சினத்தாலே தீ எழுமாறு சுற்றுமுற்றும் பார்ப்பான். அம்பு எய்தவன் எங்கு இருக்கிறான், யார் என்று பார்க்கிறான். சுற்றும் நோக்குறும் சுடுசரம் தன்னை துணைக்கரத்தால் பற்றி இரண்டு கைகளாலும் அந்த அம்பை பற்றி கொண்டு வாளாலும் காலாலும் வலியுற பறிப்பான். அது வெளியில பிடுங்குவதற்கு முயல்வான். உற்று உறாமையின், அப்படி முயன்று அந்த அம்பு வெளிப்படாமையின் உலைவுறும், தன்னுடைய முயற்சி தோல்வி இருக்கிறது என்று வருத்தப்படுவான். மலை என உருளும், மலை உருளுவது போல தலை எங்கிலும் உருளுவான். தேவரோ என இருக்கும். இப்படி அம்பெய்தவர்கள், இது என்ன ஆயுதம் கூட அவனுக்கு இன்னும் தெரியல. தேவரோ என ஐக்கும். அத்தேவர் செயலுக்கு ஆவரோ அவருக்கு ஆற்றல் ஒன்றோ எனும். தேவர்கள் எதிர்ப்பார்களா? அவர்களுக்கு இத்தகைய ஆற்றல் உண்டா? என்மேல் அம்பு எய்கின்ற அளவுக்கு, ஆயுதத்தை ஓச்சும் அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா என்று சந்தேகிப்பான். அயலோர் யாரோ, தேவர்கள் இல்லாவிட்டால் வேற யார் என் மீது அம்பு எய்ய போகிறார்கள்? அரக்கர்கள் இருக்க முடியாது. ராவணன் எனக்கு நண்பனாக விட்டான், அவனை எதிர்க்க மாட்டான் என நகை செய். வேறு யார் செய்ய முடியும்? ஒருவனே இறைவர் மூவரோடும் ஒப்பான் செய்யலாம் என மொழியும். திரிமூர்த்திகளில் ஒப்பவனாகிய ஒருவனுடைய எதிராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவன் யார் என்று நேமிதான் கொலோ. இது இந்த படைக்கலம் திருமாலுடைய சுதர்சன சக்கரம் தானோ? நீலகண்டன் நெடுஞ்சூலமாம் இது கொலோ? இது இல்லை திருநீலகண்டனுடைய சூலாயுத படையோ? அன்று எனின் குன்று உருவ அயிலும் நாம எந்திரன் வஜ்ரப்படையும் என் நடுவன் போம் எனும் துணையும் போதுமோ யாது எனக்கு. இது சுதர்சன சக்கரமோ, இல்லை என்றால் திரிசூலமோ, இல்லை என்றால் மலைகளை எல்லாம், ஒரு காலத்தில் இறக்கைகள் இருந்த மலைகளை எல்லாம் சிறைகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்ததாகிய குருசாயுதத்தை உடைய இந்திரனுடைய வஜ்ரப்படை தான் என் மார்பிலே வந்திருக்கிறதா? அது என் மார்பை ஊடுருவும் அளவுக்கு என் நடுவன் போம் எனும் துணை போதுமோ? வஜ்ராயுதமாகவே இருந்தாலும் அது என் மார்பை துடைத்துக் கொண்டு செல்வதற்கு வலிமை உடையதாகுமா? இது யாது என புழுங்கும் என்று மனம் கலங்குவான். வில்லினால் துறப்ப அரிது வெஞ்சரம் என வியக்கும். இப்பதான் அவருக்கு சரம் அப்படிங்கிறது பிடிபடுறது கையில. இப்பதான் அவனோட இந்த எண்டு பிடிபட்டிருக்கு, காலில் கையில வாலில் பிடிபட்டிருக்கு. கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு இவ்வளவு நேரம் நீட்டிட்டு இருக்கு. வில்லினால் துறப்ப அரிது வெஞ்சரம் என வியக்கும். இது வில்லால விட்டு அம்பு இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதே
என்று ஆச்சரியப்படும். சொல்லினால் நெடுமுனிவரோ தூண்டினர் என்னும். இதெல்லாம் இது வந்து முனிவர்களுடைய சாபத்தினாலே அவர் தூண்டப்பட்ட ஆயுதமோ என்று வியப்பான். பல்லினால் பறிப்பு இதான். இப்ப வந்து கையில கிடைச்சிருந்தது போக அவருக்கு அதுக்கு அந்த அளவு இடம் இல்லாம போனதுனால பல்லாலையும் அதை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சான். பல காலம் தன் உரத்தை கள்ளி தன்னுடைய மார்பையை தோண்டிக் கொண்டு பறித்து கொண்டு கள்ளி ஆர்ப்படும் பறிக்கும் பகழியை கண்டான். தன் மார்பையே கீண்டு தன் மார்பையை தோண்டி எடுத்து அந்த தனக்குள்ளே அழுந்திக் கொண்டிருப்பதாகிய அந்த அம்பின் முனையை கண்டான், பின்முனையை கண்டான். சரம் எனும்படி தெரிந்தது பலப்பட சலித்து உரம் எனும் பதம் உயிரோடும் உறுதிய ஒன்றை கரம் இரண்டிலும் வாதிலும் காதிலும் கழற்றி பரமன் அன்னவன் பெயர் அறிகுவேன் என பறிப்பான். சரம் எனும்படி தெரிந்தது பலபட சலித்தன் உரமெனும் பதம் உயிரொடும் உருவிய ஒன்றை கரம் இரண்டினும் வாலினும் காலினும் கழற்றி பரமன் இன்னவன் பெயர் அறிகுவன் என பறிப்பான். எத்தனை பாட்டு? இங்க 66, வைமுகோல 66, இது 74. சரம் எனும்படி தெரிந்தது. அது வந்து ஒரு அம்பு என்கிற நிலைமை தெரிந்ததுதான். பலபட சலித்தன், சலித்தல்னா சந்தேகித்தல், பலவாறு சந்தேகிப்பதால் என்ன பயன்? உரம் எனும் பதம், உரம்னா மார்பு, பல இடங்கள்ல உரம் எனும் பதம் உயிரோடும் உருவிய ஒன்றை, மார்பு என்கிற இந்த இடத்தை உயிரோடு துளைத்து கொண்டு சென்ற இந்த ஒன்றை கரம் இரண்டையும் சேர்த்து உயிரோடும் உருவிய ஒன்றை கரம் இரண்டினும் இரண்டு கைகளாலும் வாலினும் வாலின் உதவியை கொண்டு, அது எப்பேற்பட்ட வால்? ராவணனையே வந்து தொங்கோட்ட வால், அந்த வால் கால்களின் உதவியை கொண்டு கழற்றி, அதான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு உள்ள, அந்த அளவுக்கு ஆழ்ந்து ஊடுருவி இருக்கின்றது. கழற்றி பரமன் இன்னவன் பரமன் பெயர் அறிகுவன். இதை தொடுத்த பரமன்னா பெரியவன், இதை பெரிய ஒரு வில்லாளி தான் இதை தொடுத்திருக்கணும், அவருடைய பெயர் என்ன என்று தெரிந்து கொள்வேன். யார் அந்த வில்லாளி வில்லங்கிறது பார்த்துடுறேன் என்று பறிப்பான். ஓங்கு வரும் பெருந்திரனிலும் காதிலும் உரத்தின் வாங்கினான் மற்ற வாதையை ஆதிபோல் வாதை ஆங்கு நோக்கினர் அமரரும் அவுணரும் பிறரும் நீக்கினார்கள் வீரரை யார் ஏவாதார். ஓங்கு அரும் பெரும் திரளினும் காலிலும் உரத்தின் வாங்கினான் மற்ற அவ்வாளியை ஆளி போல் வாளி ஆங்கு நோக்கினர் அமரரும் அவுணரும் பிறரும் வீங்கினார்கள் தோள் வீரரை யார் வியவாதார். ஓங்கரும் பெரும் திரளுடை, உயர்ந்த அரிய பெரிய மிக்க வலிமையை உடைய திரளுடை மனத்தன், மனத்தையுடைய உள்ளத்தன் காலினும். இதுல மனத்தன் உள்ளத்தன் அப்படின்ட்டு வேற பாடம் இருக்கு. காலினும் உரத்தினும் தன்னுடைய அந்த பெரிய திறனாலும் காலாலும் உரத்தின் வாங்கினான், மார்பிலிருந்து பறித்து எடுத்தான். ஆளி போல் வாலி, சிங்கம் போன்ற வலிமையுடைய அந்த வாலி அப்படி பறித்தெடுத்தான். ஆங்கு நோக்கினர், அதை அங்கே பார்த்த அமரரும் அவுணர்னா அசுரர்கள், அசுரர்களும் மற்றவர்களும் எல்லாரும் தோல் வீங்கினார்கள். அந்த அப்பேற்பட்ட ஒரு வலிமையான அம்பை பறித்து எடுத்த அந்த நிலைமையில கூட அதை மார்பிலிருந்து பறித்து எடுத்த அவனுடைய வலிமையை பார்த்து அவர்கள் தோல் வீங்கினார்கள். அதுக்கு அடுத்தது கவிக்கூற்று, வீரரை யார் வியவார். இது வந்து இந்த பாட்டுல ஒரு இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பெருந்திரளுடைய மனத்தன்னு இது வரைக்கும் உடல் வலிமையை பத்தி அவ்வளவு பாட்டு இது பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ள போனோம்னா உடல் வலிமை வந்து குன்றி போனாலும் உள்ள வலிமை வந்து எப்பவும் அவனுக்கு குறையலாங்கிறது வந்து ரொம்ப அந்த பாடத்துல அப்படி ஒரு இது, இந்த பாடத்துல அது கிடையாது. இது இங்க என்னன்னு இருக்கு, காலினும் உரத்தின் தான். ஓ ஓகே ஃபைன்.
இது வந்து ஓங்கரும் பெரும் திரளுடைய மனத்தன் உள்ளத்தன் மனத்தன் உள்ளத்தன். வாங்கி மூடு வெண்திரை முடிதல் கடல் என முழங்கி ஈடு பேர் உதவி இறங்குதல் ஆம் நட்பு எய்தோ காடு மா நெடு விலங்குகள் கடந்தது கடலை மூடுபோது உற்றதனை ஒத்து உயர்ந்தது. மூடு தென்திரை முறிதரு கடல் என முழங்கி ஈடு வேறுலகு இறந்துள்ளது ஆம் எனக்கு எளிதோ காடு மானெடு விலங்கல்கள் கடந்தது அக்கடலின் ஊடுபோதல் உற்றதனை ஒத்து உயர்ந்துள்ளது. அந்த அம்பை பிடுங்கும் போது அப்படியே ரத்த வெள்ளம் வருது. அதை பத்தி ஒரு பாட்டு. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. உயரமுடைய மோடு தென்திரை முறிதரல் முறி தரு கடல். மோடுனா உயர்ந்த தெளிந்த தென்திரை முறிதரு கடல் ஆரவாரம் செய்கின்ற மடங்க பெற்ற முறிதருன்னா மடங்க பெற்ற கடல் போல முழங்கி ஆரவாரம் செய்து கொண்டு ஈடு பேருலகு இறந்துள்ளது ஆம். பெரிய பெரிய உலகங்களை கடந்து சென்றது எனக்கு எளிதோ என்று சொல்வது எளியதாகுமோ? காடுகளை அந்த ரத்த வெள்ளமானது எப்படி பேருலகங்களை எல்லா உலகங்களையும் கடந்து சென்றது. காடுகளையும் மானிடு விலங்குகள் பெரிய மலைகளையும் கடந்தது தாண்டி சென்றது. அக்கடலின் ஊடுபோதல் உற்றதனை ஒன்று. இவை எல்லாற்றையும் தாங்கி கடலிலே சென்று சேர்வது போல அந்த இரத்த வெள்ளமானது இருந்தது. வாசத்தாரவன் மார்பினும் மலை வழங்கி ஓசை சோழியை நோக்கினன் உடன்பிறப்பு என்னும் பாசத்தால் பிடிப்புண்ட தம்பியும் பசுங்கன் நேசத்தாரைகள் சொல்கிற நெடுநிதம் சேர்த்தான். வாசத்தாரவன் மார்பு எனும் மலை வழங்கு அருவி ஓசை சோழியை நோக்கினான். உடன்பிறப்பு என்னும் பாசத்தால் பிணிப்புண்ட அத்தம்பியும் பசுங்கண் நேசத்தாரைகள் சொரிதர நெடுநிலம் சேர்ந்தான். இவ்வளவு நேரம் அண்ணன் எதிர்த்து சண்டை போட்டுட்டான். அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்த உடனே எப்பேற்பட்ட ரத்த வெள்ளம் சதையாடும் வாசத்தாரவன் வாசனை பொருந்திய மலர் மாலைகளை அணிந்த வாலி மலை வழங்கு அருவி. அந்த மலையிலிருந்து எப்பேற்பட்ட அருவினா ஓசை சோரி ஓசை அருவியை அப்படின்னு அதை சேர்த்துக்கணும். சோரினா ரத்தம், ஓசை அருவி அதாவது ஓரியின் ஓசை அருவியை ஒக்க அதாவது ஓசையுடைய அருவி போல ரத்த வெள்ளம் அப்படி இது. இவன் உடலோ மலை போல கிடக்கிறது. அதுல இருந்து கொட்டுகிற அருவி போல ரத்தம் கொட்டுது. ஓசை சோரியை நோக்கின உடன்பிறப்பென்னும் பாசத்தால் பிடிப்புண்ட அத்தம்பி பசுங்கண் பசுமையான கண்கள் ஈரம் மிகுந்த கண்கள் நேசத்தாரைகள் அன்பால் சொல்லுகின்ற தாரைன்னா தாரை தான் கண்ணீர் நேசத்தாரைகள் சொரிதர அப்படியே கண்ணிலிருந்து நீர் சொரிய நெடுநிலம் சேர்த்து பரித்தவாதியை நேசத்தாரைகள் சொல்லிட்டார். அழகான வழியிலே பரித்தவாதியை பருவதை கடத்தையால் பற்றி இருப்பேன் என்று கொண்டு எழுந்தனன் வேறுவை இருப்போன் முற்றிப்பெண் எண்ணிலும் முடிப்பேன் எண்ணிலும் முடிவது என மொழியா பொறித்த நாமத்தை அறிவான் நோக்கினும் கூறுவான். பறித்த வாளியை பருவலி தடக்கையால் பற்றி இருப்பன் என்று கொண்டு எழுந்தனன் நேருவை இருப்போன் முறிப்பெண் எண்ணிலும் முறிவதன்றாம் என மொழியா பொறித்த நாமத்தை அறிகுவான் நோக்கினன் புகழோன். பறித்த வாளியை மார்பிலிருந்து பறித்த அந்த அம்பினை முழுக்க வெளியில வரல, அந்த அதனுடைய பின்பக்கம் வெளியில வந்திருக்கு. பருவலி தடக்கையால் எப்போ வெளியில வர போறதுங்கிறது கடைசியில் நான் உயிர் போகும்போது தெரியும். அதை எடுத்து போட்டுருவோம், உடனே உயிர் வெளியில வரல. பேர் தெரிகிற அளவுக்கு வெளியில வந்து பிடுங்கிய அம்பை பருவலி தடக்கையால் பற்றி பெரிய வலிமை கொண்ட தன்னுடைய கைகளால் பிடித்து கொண்டு இருப்பன் என்று கொண்டு இருப்பன ஒடிப்பேன் என்று கருதி கொண்டு எழுந்தான் மேருவை இருப்போன் மேருமலையை கூட
முறிக்க வல்லவனான வாலி அப்படி இருந்தான். முறிப்பன் எண்ணினும் முறிவதன்றான். நான் முறிக்க முயன்றாலும் அது முறிவதில்லை என மொழியா என்று சொல்லிவிட்டு பொறித்த நாமத்தை அறிகுவான் நோக்கி. அதிலே அதாவது அம்புகளில் வந்து அதை எய்யக்கூடிய வில்லாளியுடைய பேர் இருக்கும். பெரிய பெரிய வில்லாளி எழுதலாம். அதனால அதில் இருக்கிற பேர் யாருடையது பார்க்கறதுக்காக ஒரு நிமிஷம் இதில் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னாக்க இதில் மகாபாரத போரில் சாரணர்களை பற்றின ஒரு குறிப்பு வரும். வீசப்பட்ட ஆயுதங்களை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அப்படின்ட்டு ஒரு குறிப்பு வருது. எந்தெந்த நீங்கள் வந்து ஈட்டியை எழுதிடுறீங்க, ஈட்டியை வீசி ஆகிடுது, வேலை வீசி ஆகிடுது, அம்பு வீசி ஆகிடுது, முனை முறியாமல் பழுது இல்லாமல் இருக்கக்கூடிய ஆயுதங்களை திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பார் சாரணர். அப்படி கொண்டு வருபவர்களுக்கு இதெல்லாம் மதிப்புமிக்க ஆயுதங்கள். ஏதாவது இது லைட் வெயிட் மெட்டலாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் மன்னர்கள் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து தக்கையான மரத்தில் செய்திருக்கணும் அதனுடைய உடலை. அப்போ தான் அது வந்து பாடுவதற்கு சுலபமாக இருக்கும். இப்படிப்பட்ட மதிப்புமிக்க ஆயுதங்கள் என்றால் யாரிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காக பெயரை கொடுத்துருக்காங்க. இதுதான் அதனுடைய சூட்சுமம். அந்த மகாபாரதத்தையும் சேர்த்து படித்தோம்னா அது உண்மைசார் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமருக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, அந்த பெயரே பதம், தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை, தானே இம்மையே எழுமை நோய்க்கும், இந்த பிறவிலேயே 7 பிறவிகள் 7 வகை பிறப்புகளாகிய நோய் வராமல் தடுக்கக்கூடியதாகிய மருந்து ஆகிய ராமன் என்கின்ற நாமத்தை, செம்மை சேர் நாமம் தன் என்ற செம்மையான நாமத்தை தன் கண்களில் தெரிய கண்டான். அவனுடைய கண்ணில ராமன் என்ற பெயர் அந்த அம்பிலே பொறிக்கப்பட்டிருப்பதை, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாகிய பெயரை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும், தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னையே நல்கக்கூடியதாகிய பெரிய பதத்தை, ராமன் ஆகிய பதத்தை, தானே இம்மையை எழுமை நோக்கு மருந்து, இம்மையிலேயே எழுமை நோயும் எழுமையும் எழுபிறப்பும் கெடுப்பதாகிய மருந்தை, ராமன் என்ற நாமத்தை கண்களில் தெரியுமாறு அவன் கண்டான். இல்லறம் துறந்த தம்பி எம்மனோருக்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நூல் சொல் அறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல் அறம் துறந்தது என்ன நகை வர நான் கொண்டான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோருக்காக தங்கள் வில் அறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நன்னூல் சொல் அறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது என்ன நகை வர நான் உட்கொண்டான். அவனுக்கு நானும் தோன்றியதான். இல்லறம் துறந்த நம்பி, இல்லத்திலிருந்து மனையோடு வாழ்வதாகிய அந்த வாழ்க்கையை துறந்து காட்டுக்கு வந்தவனாகிய சிறந்த ஆண்மகனாகிய ராமனும் தன் வில்லறத்தை துறந்து, இப்படி ஒரு செயல் செய்த காரணத்தினாலே, இந்த வீரன் தோன்றிய காரணத்தினாலே, தன் வில்லறத்தை துறந்து ஒளிந்திருந்து அம்பு செலுத்திய காரணத்தினாலே வேத நன்னூல் சொல் அறம் துறந்திலாத சூரியன் மரபும், சூரிய குலத்துக்கே களங்கம் ஏற்பட்டு விட்டது. தொல்லை நல் அறம் துறந்தது. சூரிய குலத்துக்கு அது நீண்ட காலமாக கட்டி காத்து வந்ததாகிய அறம் தவறாததாகிய அந்த மரபு தவிர்ந்தது, இதோடு தீர்ந்தது என்று அவனுக்கு நகைப்பு தோன்றவும் நாணமும் தோன்றியது. அறம் துறந்தது. வெளிக்கிடும் மகுடம் சாய்க்கும் வெடிபட சிரிக்கும்
மீட்டும் உள்கிடும். இதுவும் தான் ஓர் ஓங்கு அறமோ என்று உண்ணும் உள்கிடும் குழியில் பொக்க மூறி களிநன் நல் யானை தொல்படும் கிடந்தது என்ன துயர் உழந்து அழிந்த சோர்வான். அழிந்து சோர்வான். தொல்கு அப்படின்னா வலைன்னு ஒரு அர்த்தம், சேருன்னு ஒரு அர்த்தம். தொல்கு கடைசியில் எங்க இருக்கு? வெல்கிடும், மகுடம் சாய்க்கும், வெடிபடச் சிரிக்கும், மீட்டும் உள்கிடும், இதுவும் தான் ஒரு ஓங்கு அறமோ என்று உண்ணும் முள்கிடும் குழியில் புக்க மூடி வெங்கலி நல் யானை தொல்கொடும் கிடந்ததென்ன துயர் உழந்து அழிந்து சொல்வான். வெல்கிடும் வெட்கப்படுவான், மகுடம் சாய்க்கும் தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்துக் கொள்வான், சிரிப்பான், மீட்டும் உள்கிடும், மீட்டும் நடந்ததை குறித்து நினைத்து சிரிப்பான். இதுவும் தான் ஒரு ஓங்கு அறமோ, இதுவும் பெரிய அறந்தானோ என்று நினைத்து மூழ்கிடும், மூழ்கத்தக்க அளவுக்கு ஆழமான பள்ளத்துக்கு குழியில், மூழ்கிடும்னா மூழ்கக்கூடிய அளவுக்கு ஆழமான குழியில் விழுந்த யானை மூடி வெங்கலி நல் யானை, பள்ளத்தில் தவறி விழுந்த பெரிய யானை வலையோடு கிடந்ததை போல அல்லது சேற்றில் அழிந்து கிடந்ததை போல. வலை என்று ஒரு பொருள், வலையிலே அகப்பட்டு கொண்டது என்றும் சொல்லலாம், அல்லது சேற்றிலே அகப்பட்டு கொண்டது என்றும் சொல்லலாம். தொழுகோடும் கிடந்தது என்ன துயர் உழந்து அழிந்து சொல்வான். பெரிய பள்ளத்திலே விழுந்த யானை வலையிலோ அல்லது சேற்றிலோ அழிந்து கிடந்தது போல கிடந்தான். ரத்த சேற்றில கிடக்காங்க. இறை திரும்பினான் என்னே இழிந்துள்ளோர் இயற்கை என்னின் முறை திரும்பினால் என்று மொழிகின்ற முகத்தான் முன்னர் மறை திறம்பாத வாய்மை மன்னருக்கு மனுவில் சொல்லும் துறை திறம்பாமல் காக்கத் தோன்றினான் வந்து தோன்ற. இறை திறம்பினால் என்னே இழிந்துள்ளோர் இயற்கை என்னின் முறை திறம்பினால் என்று மொழிகின்ற முகத்தான் முன்னர் மறை திறம்பாத வாய்மை மன்னருக்கு முன்னம் சொல்லும் துறை திறம்பாமல் காக்க தோன்றினான் வந்து தோன்ற. நம்முடைய இறை திறம்பினால் தலைமை குணத்தை உடையவனாகிய தலைமையை உடையவனாகிய ராமன் தவறு செய்தான், தன் வழியிலிருந்து தவறினான் என்றால், ராமனே தவறினான் என்றால் இழிந்துள்ளோ இயற்கை என்ன? இழிந்தவர்கள் எதைத்தான் செய்ய மாட்டார்கள். ராமனே இப்படி செய்து விட்டான் என்றால் இழிந்தவர்கள் எதைத்தான் செய்ய மாட்டார்கள். இந்த வாதங்களை எல்லாம் இதுவரைக்கும் டெவலப் ஆகிறத கவனிச்சுட்டு வரணும். இதனால எப்படி முடிக்க போறதுங்கிறதையும் பார்க்கணும். முறை திறம்பினால் என்று மொழிகின்ற முகத்தான் முன்னர் என்று இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற வாலிக்கு முன்னாலே மறை திறம்பாத வாய்மை மன்னருக்கு முன்னம் சொல்லும் வேத நெறி அரசர்களுக்கு என்று சொல்லுகின்ற வேத நெறியை தவறாமல் காப்பாற்றுபவனாகிய ராமன் நேரே வந்து தோன்றவும் வந்து தோன்ற கண்ணுற்றான் வாலி நீலக்கார் முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை உற்றது அணைய சோரி பொறியோடும் பொடிப்ப நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று இயேசுவான் எம்பலுற்றான். கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண் உற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை திருமாலை கண்டான். புண்ணுற்றது அணைய சோரி பொறியோடும் பொடிப்ப நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று இயேசுவான் இயம்பல் உற்றான். வாலி கண்ணுற்றான். யாரை கண்ணுற்றான்? நீல கார்முகில் கமலம் பூத்து மேகத்திலே தாமரை பூத்ததை போன்ற தோற்றத்தோடு அது மண்ணை அடைந்து வரிவில்லை ஏந்தி கொண்டு வருவதை போன்றதாகிய திருமாலை கண்டான். மாலை கண்டான், திருமாலை கண்டான். புண்ணுற்றது அணைய சோரி பொறியிடும் பொடிப்ப அவனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய புண்ணிலிருந்து வடிவதாகிய இரத்த மழையானது, இரத்த வெள்ளமானது அவனுடைய கோபாகினியோடைய கொதிப்போடு சேர்ந்து நெருப்பு கங்குகளாக வெளிப்பட
தூக்கி எண்ணுற்ற எண்ணங்களில் நிறைந்து பொருந்தியவனே, எல்லோருடைய எண்ணத்திலும் நிறைந்திருப்பவனே, என்ன செய்தாய், என்ன காரியம் செய்தாய் என்று ஏசுவான் எம்மலுற்றான் என்று திட்டத் தொடங்கினான், என்று ஏசத் தொடங்கினான். ராமனை ஏசத் தொடங்கினான். வாய்மையும் மரபும் அவர் படிக்கிட்டோம். சொல் பிரித்து எழுத வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கு அன்று ஆமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய். வாய்மையும் மரபும் காத்து மண் உயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய். இதுக்கு அடுத்து வர ஒரு 10-15 வாலியுடைய வாதங்கள். முதல்ல நடந்து வாலி மதம், இப்ப நடக்குது வாலி வாதம். இது முதல் பாட்டு. ரொம்ப மிக அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட பாட்டு. எப்படி இந்த வாதத்தை வந்து பில்ட் பண்ணிட்டே போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டே போகணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. தசரதன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். வாய்மையும் மரபும் காத்து சத்தியத்தையும் தான் பிறந்த குலத்தினுடைய நெறியை பெருமையையும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல், அதற்காகவே தன்னுடைய உயிரை துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாய். நீ வந்து பரதனுக்கு தமையனாக பிறந்தாய். அதாவது இது ஒரு விதமான இகழ்ச்சி குறிப்பது. அது பரதன் தனக்கு வந்து பரதன் எப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட பரதனுக்கு அண்ணனாக நீ பிறந்திருக்க. இவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கான் அப்படின்ட்டு கம்பர் அசியூம் பண்ணிக்கிறார். இல்லையே, அங்கேயே வந்தேன். வருது. ஆமா, ராமனுடைய பெருமை வாலிக்கு தெரியும். தெரியும். பரதனும் முன்னாடி தாரைக்கிட்ட போய் தீமைதான் பிறரை காத்து, அதாவது பிறரை தீமை காத்து. இந்த இடத்துல காத்துலாம் விலக்குதல். பிறரை தீமையிலிருந்து விலக்கி பிறரை தீமை காத்து தீமை செய்கின்ற பிறரை தண்டித்து பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, அதே தான் அந்த தீய செயலை செய்தால் அதுக்கு ஊருக்கு தான் உபதேசமா, தனக்கு ஒண்ணும் கிடையாதா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் வந்து நோய் காத்தல், விலக்குதல், பிரிவென்ஷன் அப்படிங்கிறார். தாய்மையும் அன்றி, அதாவது தாய்மை குணத்தை மட்டுமன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய். உங்ககிட்ட தாய்மை குணம் மட்டும் கிடையாது, நட்பு தர்மம் எல்லா நட்புகளும் இவை அனைத்தும் தழுவி நின்றவனே. இந்த கடைசி வரி முழு பாடலுமே அபாரமான சொல்லாட்சி. அதுல தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய். தாய்மையும் இருக்கு, நட்பு இருக்கிறது, தர்மம் இருக்கு, இவ்வளவு இருந்தும் நீ என்னை கொன்றாய். தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, அது ஒரு மற்றவங்க எல்லாம் தப்பு பண்ணா தடுப்ப, நீ செய்யலாமா? குலம் இது, கல்வி இது, கொற்றம் இது, உற்று நின்ற நலம் இது, புவனம் மூன்றின் நாயகம் உன்னதன் அன்றோ, பலம் இது, இவ்வுலகம் தாங்கும் வன்மை இது என்றால் திண்மை அலமரச் செய்யலாமோ, அறிந்திருந்து அயர்ந்துள்ளார் போல். குலம் இது, கல்வி இது, கொற்றம் இது, உற்று நின்ற நலம் இது, புவனம் மூன்றின் நாயகம் உன்னதன்றோ, பலம் இது, இவ்வுலகம் தாங்கும் வன்மை இது என்றால் திண்மை அலமரச் செய்யலாமோ, அறிந்திருந்து அயர்ந்துள்ளார்போ. குலம் இது, சிறந்த குலம் உன்னுடையது, இக்ஷ்வாகு குலம், ரகுகுலம், தசரதனுடைய குலம். கல்வி இது, சிறந்த கல்வி உன்னுடையது, அதாவது உன்னிட சிறந்த கல்வி இருக்கு. என்ன இல்லை, குலம் குலம் இருக்கு, கல்வி இருக்கு. கொற்றம் இது, கொற்றம்னா வெற்றி. குலம் இப்படிப்பட்ட, கல்வி இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொற்றம் இது. உற்று நின்ற நலம் இது,
பொருந்தி நின்ற நலம்னா நற்குணங்கள், நற்குணங்கள் எல்லாம் உன்னுடையவை. புவனம் மூன்றும் நாயகன். இப்ப வந்து அயோத்தி மன்னன் சொல்லல, புவனம் மூன்றும் நாயகன் உன்னதென்றும், 3 உலகங்களுக்கும் தலைவன் இல்லையா நீ. பலம் இது பலம், பலம்ன்றது பலம், வலிமை, அந்த போலிய பலம் இது. உனக்கு பலத்துக்கு குறைச்சலாம், அதுவும் கிடையாது. இவ்வுலகம் தாங்கும் வன்மை இது. இந்த உலகத்தை பாதுகாக்கின்ற வள்ளல் தன்மை, வன்மை. இந்த உலகங்கள் அனைத்தையும் பாதுகாக்கின்ற வள்ளல் தன்மை உன்னுடையது என்றால், இதெல்லாம் தெரிந்திருந்தால் திண்மை அலமரச் செய்யலாமோ? அலமர திண்மை, அந்த உறுதிகள், அந்த உறுதிகள் எல்லாம் மயங்கி நிலை அழியும்படி செய்யலாமோ? அறிந்திருந்து அயர்ந்துள்ளார். அது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் மறந்து விட்டதை போல. அயர்ந்தெல்லாம் மறத்தல், எல்லாம் ஒருத்தருக்கு தெரியும், ஆனா கரெக்டா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் அதை மறந்து விட்டான். அதுபோன்று நீ இப்படி செய்யலாமோ? கோயில் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்கட்கு எல்லாம் ஓவியத்து எழுத உண்ணா உருவத்தாய் உடமையன்றோ? ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போல் செய்கை. கோயில் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை என்றோ? ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. கோயியல் தர்மம், அரச நீதி. அழகான ஒரு வார்த்தை, ராஜ் தர்மா அப்படின்ட்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல எழுதுறான்ல. கோயியல் தர்மம், ராஜ தர்மம். உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம், உங்களுடைய குலத்திலே உதித்த ரகுகுலத்து மன்னர்கள் எல்லாருக்குமே அதுக்கடுத்து ஒரு பெரிய அடைமொழி, ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய். அவ்வளோ அழகானது. அதாவது சித்திரத்தில் எழுத முடியாத அழகை உடையவர்கள். ஓவியத்து எழுத உடைமை என்றோ, அந்த உடைமை என்றோ முன்னாடி உள்ளது. குலத்தோர்கட்கெல்லாம் உடைமை என்றோ, உங்களுடைய குலத்திலே உதித்தவர்களுக்கெல்லாம் அந்த ராஜ தர்மமானது உரிய பொருள் என்றோ. அதனால அப்பேற்பட்ட ஒரு வம்சத்துல வந்தவன் கட்டாயம் இதை செஞ்சிருக்க முடியாது. ஏன் இதை செஞ்ச? அடுத்த 2 வரியில சொல்றான். ஆவியை, உன்னுடைய உயிர் போன்ற மனைவியை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தின் வந்த தேவியை, அமிர்தம் போன்ற அந்த அமிர்தத்தோடு சேர்ந்து வந்த அமிர்தம் போல அருமையாக கிடைத்தற்கரிய. இப்ப அப்படித்தான் பொருள் எடுத்துக்கணும். அமிர்தத்தோட வந்தவங்கிறது வேற ஒரு லட்சுமி, லட்சுமிங்கிற அர்த்தம். கிடைத்தற்கு அரிய அமுதம் போன்று அந்த அமிழ்தின் வந்த தேவியை அவளை பிரிந்த பிறகு திகைத்தனை போலும் செய்கை. உன்னுடைய செயல்கள் எல்லாமே ஏத்து விட்டாயா? தர்மபத்தினி பக்கத்துல இல்லைன்னா தர்மம் ஒரு நல்ல பட்டிமன்ற லைன். வாலிவாதம் வாலிவாதம் அந்த மாதிரி வாலி மேல் சென்றது வாலி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல தர்மபத்தினி, அதையும் ஒரு 4 தடவை சொல்லுங்க. ஒரு தடவை டைம் விடணும். அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவறை அதற்கு வேறு ஓர் குரக்கு இனத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிற்று உண்டோ? இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா பறக்கழி இது நீ பூண்டால் புகழை யார் பறிக்கற்பாலார். பாரமான பாட்டு. அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவறை அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிற்றுண்டோ? இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா பறக்கழி இது நீ பூண்டால் புகழை யார் பறிக்கற்பார்? அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவறை, யாரோ ராட்சசன் வந்தான். அவன் வந்து ஓர் அழிவு செய்து கழிவறை, உனக்கு ஒரு தீமையை செஞ்சுட்டு ஓடி போயிட்டான். அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவறை, ஒரு தீமையை செய்து சென்று விட்டான். ஆனா அதுக்கு நீ என்ன பண்ற? வேறொரு குரக்கினத்து அரசை கொல்ல, வேறொரு குரங்குகளின் வானர அரசரை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ? இதுதான் மனுநெறி உனக்கு சொல்லிக் கொடுத்த தர்மமா? இரக்கம் இங்கு உடுத்தாய்.
கருணை என்கின்ற உன்னுடைய குணத்தை எங்க தூக்கி போட்டேன். இதை வாலி கேட்கிறோம். சுக்ரீவனை துரத்தி அடிச்சு வந்து சாபத்தினால மட்டுமே நுழைய முடியாத ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு செய்த வாலி இப்படி கேட்கிறோம். இரக்கம் எங்கு உகுத்தாய், என்பால் எப்பிழை கண்டாயப்பா. உகுத்தாய்னா வேற டிராப்ட் இட். ஆமா, உகுத்தல். இரக்கம் எங்கு உகுத்தாய், உகுத்தல்லாம் கீழே போட்ட. சிந்தி விட்டாய். இரக்கம் எங்கு உகுத்தாய், கண்ணீர் உகுத்தாங்க. அதான் very good. உன்னுடைய இறக்கத்தை எங்கேயா கீழே போட்டு போயிட்டியா? இரக்கம் எங்கு உகுத்தாய். இன்ஃபேக்ட் போட்டாய்ங்கிறத விட உகுத்தாய்ங்கிறது இன்னும் அழகா இருக்கு இந்த இடத்துல. இரக்கம் தெரியாம விழுந்துச்சு போல இருக்கு எங்கேயோ. நீ எல்லாம் தெரிஞ்சவனா எங்கேயோ தெரியாம அதை விழுந்துச்சு. என்பால் எப்பிழை கண்டாயப்பா, என்னிடத்திலே என்ன 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 பழியை நீ கண்டாய். இது எப்பேற்பட்ட வாலி. இவர்கிட்ட கெஞ்சி கதறி சுக்ரீவன் கேட்கறான், நான் எந்த பிழையுமே செய்யறேன், என்னை விட்டுட்டேன். அப்போ கூட அவனை துரத்தி அடிச்ச வாலி இப்படி பேசுறான். இப்ப என்பால் எப்பிழை கண்டாயப்பா, பறக்கழி இது நீ பூண்ட. பறக்கழினா பழி, பெரும் பழி. இந்த பெரிய பழியை நீ பூண்டால், ஏற்றுக்கொண்டால் புகழையார் படிக்கற்பாலா. புகழையார் புகழையார் அணிந்து கொள்வார்கள். பூணுதல் அணிதல். பழியை எடுத்து நீ அணிந்து கொண்டாய். இப்பேற்பட்ட பெரும் பழியை, பறக்கழி இது நீ பூண்டால், ஒரு செயினை போட்டுக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பெரும் பழி எடுத்து போட்டுட்டேன். புகழையார் பறிக்கற்பாலா. இனிமே புகழ் அவங்ககிட்ட இருக்க முடியாது. வேற யாரும் இருக்காங்க. புகழை வேறு யார் பறிக்கற்பாலா. அது இது ரெண்டும் they don't go together. ஆமா. கீர்த்தியை, அந்த பெரும் புகழை தரிக்கத்தக்கவர்கள் யார் இருக்கிறார்கள்?